கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை என்னாகமம் 6:25. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க போகிறார். அதாவது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இருள் தெரியலாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இருளான போராட்டம் தெரியலாம். எங்கே போனாலும் இருள், எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் துக்கம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய பிரகாசத்தை உங்கள் மேலே உதிக்க பண்ணி, என்னுடைய வெளிச்சம் உங்கள் மேலே உதிக்க பண்ணி நான் கிருபையாய் உங்களை காத்து நடத்த போகிறேன். இதுவரை நீங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் இருளாக இருந்திருக்கலாம். இதுவரை நீங்கள் போய் இடமெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் இருட்டிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறேன். தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் இருளை பார்த்து பார்த்து நொந்து போயிட்டீங்களா? ஒரு இருட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு நடந்து போக முடியாது. எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் வருதுன்னு தெரியாது. ஆனால் வெளிச்சம் இருந்தால் தான் போக முடியும். ஆனால் இன்னைக்கு இயேசுவானவர் உங்களுக்கு வெளிச்சமாக வர்றாரு கூட. இதுவரை இருளில் நடக்க தெரியாமல் இருந்தீங்களா? இருளில் சரியான முறையில் எங்கே போகிறது வருதுன்னு தெரிய குழம்பு போய் இருந்தீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் இருளை மாற்றி அமைத்து இன்னைக்கு உனக்கு ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் மாற்றி அமைக்க போறேன். உன் கால் பட்ட இடமெல்லாம் இருளாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலிருந்து உன் கால் படுகிற இடமெல்லாம் வெளிச்சமான காலை மாறப்போகிறது. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசம் பண்ணி நான் கிருபையாக உங்களை காத்து நடத்த போகிறேன். என்னுடைய பிரகாசத்தை உங்கள் மேலே உதிக்க பண்ணி, என் வெளிச்சத்தை உங்கள் மேலே உதிக்க பண்ணி உங்களை அப்படி சும்மா விட்ட போகிறது கிடையாது. உங்களை நான் கிருபையாய் பாதுகாத்து உங்களை நடத்துவேன். அவருடைய செட்டைன்களை அடைக்கலமும். அவர் ஒருபோதும் உங்களை கலங்க விட மாட்டார். அவர் கிருபையாய் உங்களை காத்து நடத்த போகிறாரு. உங்கள் இருளை அகற்றி உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். அதனால் சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் ஒரு வெளிச்சத்தின் நாள். இந்த நாள் ஒரு பிரகாசத்தின் நாள். இயேசுடைய வெளிச்சம் உங்கள் மேலே உதிக்கிறது. இயேசுவின் வெற்றி உங்கள் மேலே உதிக்கிறது. இயேசுவின் விடுதலை உங்கள் மேலே உதிக்கிறது. இயேசுவின் சுகத்தின் வல்லம் உங்கள் மேலே உதிக்கிறது. தைரியமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கரம்பிடித்தவரே, கைவிடாத கண்மலையே, கைவிடாத மீட்பரே, கைவிடாத இரட்சகரே, இந்த நாளிலும் உம்முடைய அற்புத கரம், உம்முடைய அதிசய கரம், உம்முடைய கிருபையின் கரம், வெற்றியின் கரம் கூட இருப்பதாக. எல்லா இருளான காரியங்களை எடுத்து போட்டு இன்னைக்கு வெளிச்சமாக நடத்துங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருட்டை எடுத்து போடுங்க, வெளிச்சத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய கிருபை பலன் வல்லமை கூட இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்க. தேவனுக்கே மகிமை.